ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைப்ரண்ட் வைப்ஸ் நான் உங்கள் சரண்யா. இன்னைக்கு சின்ன மருமகள் சீரியல் எபிசோட்ல என்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? இங்கே பாட்டி வந்து ஜோசியர் குட்டி என் பேரனும் என் பேத்தியும் இந்த மாதிரி சண்டை பண்ணியிருக்காங்க, இப்போதான் சேரலான்னு இருக்காங்க, நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அவர் பார்த்துட்டு ஒன்று இது பண்ணுவார், எல்லாருக்கும் பயமாயிடும், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கேற்ற பரிகாரம் என்னவோ பண்ணிடுறோம்னு சொல்லுவாங்க. ஜோசியரும் பார்த்துட்டு இந்த மாதிரி இவங்க 2 பேர் ஜாதகத்துலேயும் கொஞ்சம் இது இருக்குது, இப்போ இவங்க 2 பேர் சேரலான்னு போனாலும் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வரும்னு சொன்னோடனே எல்லாருக்கும் பயந்துருவாங்க. சரி இதுக்கு என்ன பரிகாரம்னு 2 பேருக்கும் கல்யாண நாள் வருதுல்ல, அப்ப நல்லா ஒரு 10 பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைங்க. பண்ணி வச்சுட்டு சிறப்பான வந்து கல்யாண சாப்பாடு மாரி போடுங்க. இதெல்லாம் பண்ணா அந்த புண்ணிய தர்மமே வந்து இவங்கள வந்து பிரிக்காம காப்பாத்தும்ன்னு சொன்னோனே, சரி சிறப்பா செஞ்சிடலாம். வள்ளி கல்யாணம் நடக்கும்போது அந்த மாலை எடுத்துட்டு வந்து 2 பேரையும் மாத்திக்க சொல்லுவாங்க. இத நான் கேட்டோனே பாட்டியும் ராஜாங்கம் சரி இதையே நம்ம பண்ணிடலாம். எல்லாத்தையும் சிறப்பா பண்ணிடலாம்ன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து போஸ் வந்து தண்ணி அடிச்சிட்டு இருப்பான். தண்ணி அடிச்சிட்டு இவள நினைப்பான். காவியாவ நெனச்சு பார்த்து அவ பண்றதெல்லாம் நெனச்சு பார்த்து கடுப்பாயிட்டு தண்ணி அடிச்சுட்டு, "இன்னைக்கு இருக்குது உன்ன நான் என்ன பண்றேன் பாரு. இந்த போஸ் யாருன்னு தெரியாம என்கிட்டயே விளையாடுறான்னு" ஃபோன் பண்ணி அவங்க அக்காகிட்ட சொல்லுவாங்க. இதுக்கப்புறம்லாம் அவன் சொல்ற பேச்செல்லாம் என்னால கேட்க முடியாது. இதோட அவளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போஸ் ஒரு பக்கம் தண்ணி அடிச்சுட்டு அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணுவான். இங்க சேது வந்து தமிழ்ச்செல்வி 2 பேருமே ரூம்ல வந்தோனே சேதுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். தமிழ் வந்து ஒரே ரூம்ல மறுபடியும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. தமிழ் வந்து கருப்புக்கு ஃபோன் பண்ணி, "அண்ணே எனக்கு கொஞ்சோண்டு அந்த கட்டில்ல படுத்தா தான் தூக்கம் வரும். அதனால அந்த கட்டில கொஞ்சோண்டு எடுத்துட்டு வந்து இங்க போடுங்கன்னு" சொன்னோனே கருப்பும் தூக்கின்னு வந்து போடுவாரு. முக்குன்னு முக்கின்னு இருப்பாரு. அத பார்த்தோனே சேது என்ன ஏதுன்னு கேட்காமலே எடுத்துன்னு வந்துட்டு, "இங்க வேற முக்கின்னு இருக்கியான்னு" சொல்லிட்டு இது பண்ணுவான். அது கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். அதுக்கப்புறம் கட்டில போட்டவுடனே சேது கேட்பேன், "ஏன் தமிழ் ஏன் இதுல படுற? அதான் இங்க இருக்குல்ல." "இல்ல, இல்ல எனக்கு இதுல படுத்தா தான் தூக்கம் வரும்ன்னு" சொல்லுவான். "சரி உனக்கு என்ன நாள் வருது ஞாபகம் இருக்கா சொல்லுன்னு" சொன்னோனே, "என்ன நாள் வருதுன்னு" சொன்னோனே, "நம்ம கல்யாண நாள்" சொன்னோனே, "ஓ! கல்யாண நாளா சூப்பருங்கன்னோனே." "அதானே எப்பயும் போல மாசத்துல எல்லா நாளும் போல அதுவும் ஒரு நாள் அவ்வளதான் எனக்கு வேற ஒண்ணும் இல்ல." உடனே அவனுக்கு ஒரே இதுவாயிடும். இங்க போஸ் குடிச்சிட்டு வந்து காவியா கிட்ட பயங்கரமா வந்து ரகல பண்ணிட்டு இருப்பான். நான் யாருன்னு தெரியாம என்கிட்டயே காமிக்கிறேன். நீ சொல்ற பேச்செல்லாம் என்னால கேட்க முடியாது. போயிட்டு பொண்ண புடவை கட்டின்னு அழகா வந்து நில்லு போ சொல்லிட்டு இது பண்ணுவான். அவங்க அம்மாவும் அக்காவும் வந்துட்டு, "டேய் போஸ் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? கம்முனு இருடான்னு" சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இங்க இவ வந்து மிரட்டின்னு இருப்பா. இவங்க கிட்டயே சண்டை போட்டுன்னு இருப்பா. இங்க போஸ் ஒரு ஃபார்ம்ல இருப்பா. இவ ஒரு ஃபார்ம்ல. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.